திருட்டு பட்டம் கடத்தல் பட்டம் கட்டுறதெல்லாம் எங்க அண்ணனுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அதுவும் குமரவேலு மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு என் புள்ளைய குத்தம் சொல்ல வந்துட்டான். தம்பியோட சட்டையில கை வச்ச உடனே அவங்கள உண்டிலன்னு பண்ணிருக்கணும். நீங்க தான் தடுத்துட்டீங்க. ஏழை தேவையில்லாத சண்டை வேணாம்னு நினைச்சேன்டா. இதத்தே நம்ம பல வருஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்களே. ஏய், எல்லாரும் இந்த பேச்ச விடுறீங்களா? சும்மா அதை பத்தியே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க வேணாம். கதிரு, அப்பாக்கு என்ன பிரச்சனை? அதான் சொன்னாரே அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதுதான் என்ன உடம்பு சரியில்லைன்னு கேக்குறேன். இப்போ அவரு நல்லாதான் இருக்காரு. அது சரி, ஆனா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ராஜி விடுப்பா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம். இப்பயே சும்மா அதை பத்தியே பேசிக்கிறீங்களா? கதிரு, ராஜு கிட்டயோ மாமா கிட்டயோ யாராவது ஒருத்தர் கிட்டயாவது உண்மையை சொல்லிருக்கலாம்ல. டேய், நீ அத சொல்லாம போய்தான் நாங்க பதப்பதச்சு ஓடி வந்தோம். மாமாதான் அவருக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னாரு. ஏய், யாருக்கும் தெரியக்கூடாத அளவுக்கு பெரிய பிரச்சனையாடா? மா அப்படிலாம் இல்லம்மா. ஏய் கோமதி, எல்லாரும் அவரை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நல்லா தானே இருக்காரு, விடுங்களே. இல்லங்க, நல்லதுக்கே காலம் இல்லங்க இப்பெல்லாம். ஆமா, 10 லட்ச ரூபாய் பணத்தை உன் அக்கௌண்ட்ல இருந்து மாத்தினதா சித்தப்பா சொன்னாரு. அது உண்மையா? உண்மைதான். அவர் மெடிக்கல் செலவுக்காக கொடுத்தாரு. அண்ணன் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும்னா பிரச்சனையும் பெருசா இல்ல இருக்கணும். அதெல்லாம் இல்ல அரசி. உனக்கு தெரியுமாடா, நான் ராத்திரி முழுக்க சரியா தூங்கவே இல்ல. கண்டதையும் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இன்னும் என்ன பாரு, படப்படம் தாண்டா இருக்கு. கோமதி, அதே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுல. விடுறி, போ போய் தூங்கு. அது எப்படிங்க தூக்கம் வரும்? போய் பாடு, தூக்கம் தன்னால வரும். ஐயோ கதிர், சென்னையில எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? அங்க யார் சொல்லி நீங்க போனீங்க? எம்பட்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொன்னாங்க? சொல்ல கதிர். அது ராஜே, சொன்ன கேளுப்பா, விடுப்பா. அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்ப என்ன, அவன் இங்கதானே இருக்க போறேன். இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், விடு. நானு பெரிய அண்ணன் பழனின்னு எல்லாரும் நல்லாதான் இருக்கோம். சின்ன அண்ணனுக்கு மட்டும் எங்க இருந்துதான் இப்படி ஒரு குணம் வந்து சேர்ந்துச்சோ தெரியல. எல்லாத்தையும் சந்தேகப்படுறாரு. எல்லார் மேலயும் சந்தேகம் அவருக்கு. ஏய், இந்த புலம்புறத குறடி. போ போய் தூங்கு. இல்ல கதிரு, என் கூட வாடா. அப்பா, தம்பி எங்கப்பா கூப்பிடுறீங்க? ஏலே, ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. கதிரு, வாடா. ஏங்க, என்னங்க நீங்க? ராத்திரி முழுக்க வண்டி ஓட்டி இருக்கான், கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கட்டும் பாவம். எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்குமா, நான் போயிட்டு வரேன். இங்க பாருங்க, சும்மா அவரை பத்தியே யோசிச்சிருக்காதீங்க. அந்த மனுஷன் நல்லாத்தியா இருக்காரு. அது இல்லாம கதிர் அவரை கடத்தி போறோம்னு தெரிஞ்சு போச்சுல. இதோட பிரச்சனை முடிச்சுன்னு நினைச்சு விடுங்க. சும்மா ஆளாளுக்கு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு கிடக்காதீங்க. இல்லை சரவணா, அப்பா நீ கடை கிளம்புடா. சரிங்கப்பா. இல்லை செந்தில, இன்னைக்கு உனக்கு லீவு தானே? ஆமாப்பா. அப்போ ஒண்ணு பண்ணு, நீயும் சரவணன் கூட கடைக்கு போ. அப்பா, தம்பி எதுக்குப்பா? நானே கடையை பாத்துக்கிறேன். ஏழை, டெலிவரியும் பார்த்து கடையை வரத்தி பேர் அவனால பார்க்க முடியும். நீங்க எப்பப்பா கடைக்கு வருவீங்க? நான் சீக்கிரம் வந்துடுவேன்டா. நான் வர்ற வரைக்கும் வேணுடா, செந்தில உன் கூட இருக்கட்டும். ஏண்டா ஏழை, கவர்மெண்ட் ஆபீசரு, கடைக்கு போவே இல்ல? போறேன்ப்பா. சரி கிளம்பு, வாடா கதிரு. போலாம்ப்பா. டேய் வாடா. சரிம்மா, வரமா. உனக்கு என்ன பிளானு? நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கேன். நீங்க கடையில இருந்து வீட்டுக்கு வரும்போது சொல்லுங்க, நான் கிளம்பி வந்துடுறேன். அந்த கடையில இருந்து ஒரு விமோச்சனமே கிடைக்க மாட்டேங்குதே. டேய், என்னடா, ஒரு நாள் கடைக்கு போனா ஒன்னும் ஆயிட மாட்டேன்.
முதல்ல கடைக்கு கிளம்புற வேலையை பாருடா. டேய், சட்டையை மாத்திட்டு கிளம்புடா, இதுலயே இந்த போவாத. ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சலு? ஒரு நாள்னு சொல்லிட்டு 10 நாள் ஆக்கி விட்டுருவீங்க. ஆடாடாடாடா. ஐயோ, அரசி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா, மாத்திரை ம். சாப்பிடணும். இப்போ உன் குழப்பம் தீந்துருச்சா? குழப்பம் தீந்துருச்சு, ஆனா கவலையா இருக்கு. கதிர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் கவலைய அவன் தீர்த்து வைப்பான். நீ கவலைப்படாம இரு, சரியா? ம். நான் போய் அத்தைய பாத்துட்டு வரேன். எங்க போறோம்? ஏண்டா வேலை சொன்னாச்சே வருவிய? அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் வேகமா போலாம்ல. அப்ப பேசாம வாடா. அ, அ. நான் வேணா வண்டி ஓட்டுட்டுமா? வேணாம் வேணாம். அப்பா. அண்ணே வணக்கண்ணே, பாண்டியண்ணே, நல்லா ஆ, இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 2 டீ ஆ கொடுங்க. சரிண்ணே. அண்ணே டீ ரெடி. வாங்கிட்டு இருங்க, வாடா. நான் எடுத்துட்டு வரேன். இல்லை, கதிர், நான் சுத்தி வளைச்சு எதுவும் பேச விரும்பல. நம்ம வீட்டுக்கு வந்தார்ல போலீஸுக்கார தம்பி, அவர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. இங்க பாரு, நீங்க எங்க போனீங்க, எதுக்காக போனீங்கன்னு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாப்புல. தெரியும்பா, உங்ககிட்ட சொல்லிட்டதா அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ம். ஏண்டா, நிஜமாவே ராஜுவோட அப்பாவுக்கு கேன்சர் ஆடா? ஆமா. சரிடா, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவர் உன்கிட்ட சொன்னாரா? என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தான். நான் அவனை பார்க்க போயிருந்தேன். அங்கதான் நான் மாமாவை பார்த்தேன். அவருக்கு இன்டெஸ்டைன்ல கேன்சர். அம்மாவோட சின்ன அண்ணன் பிரச்சனையை கிளப்பலனா 2 நாள் இருந்துட்டு கிளம்பியிருப்பேன். பாவம் அவரு ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி வந்திருக்காரு. இப்போ நீங்க எதுக்குப்பா கண் கலங்குறீங்க? இல்லடா, நல்ல மனுஷன்டா அவரு. அவருக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்க கூடாதுடா. பரவியாதி நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன்னு பார்த்தா வருது. அதுவும் சரிதான். ஏடா, அடுத்து ஏடா பண்றது? புரியல. இல்லடா, அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்ச அடுத்து என்னன்னு கேக்குறேன். ஏண்டா, இனிமேல் அவருக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையில? இல்லப்பா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏய், அவருக்கு நிஜமாவே எதுவும் ஆயிராதுல்ல? இங்க வார, சும்மா வீட்டுல சமாளிக்கிற மாதிரி சமாளிக்காத. எந்த உண்மையா இருந்தாலும் தைரியமா என்கிட்ட சொல்றா. நெசமாவே பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லதான். அதுக்காக அப்படியே விட்டுறவும் முடியாது. இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. எதிர்காலத்துல எதுவும் தப்பா நடக்காம இருக்க அடிக்கடி டெஸ்ட்டுக்கு போயிட்டு தான் வரணும். சரிடா, இப்ப அவர் எப்படி இருக்காரு? அதான் பாத்தீங்களே. இல்லடா, மனசளவுல எப்படி இருக்காருன்னு கேட்டேன். ஆரம்பத்துல உடைஞ்சு போயிட்டாரு, அப்புறம் சரியாயிட்டாரு. எனக்கு என்னடா, அவர் இனிமேலாவது வீட்டுல சொல்லுவாரா இல்ல சொல்ல மாட்டாரான்னு எனக்கு தெரியல. ம்ஹும். கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. என்னமோ நடக்குதுன்னு மட்டும் அந்த ஆளு சக்திகளுக்கு தெரியுதுடா. ஆனா என்ன நடந்துக்கிறதுக்குன்னதே அந்த ஆளுக்கு தெரியல. இனிமேல் அந்த ஆளு சும்மா இருப்பேன்னு நினைச்சுக்கிறியா? நீ வேண்டா பாரு, கண்டிப்பா இன்னொரு பஞ்சாயத்தை கூட்டியே தருவாரு. அவரை பத்தி கவலைப்படுற இடத்துல எல்லாம் நான் இல்ல. ஏண்டா, எப்பயுமே உன்னை பத்தி கவலையே பட மாட்டேடா.
இப்ப நம்ம 2 குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்த எனக்கு அந்த மனுஷன் நிறைய உதவி எனக்கு பண்ணியிருக்காரு. டேய், அடிப்படையில அவர் ரொம்ப நல்லவர். இங்க பாரு கதிரு, அவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அவரை தனியா விட்டுறக்கூடாதுடா. அவர் கூட நிக்கிறதாண்டா சரி. இன்னைக்கு இல்லடா, என்னைக்குமே நீ அவர் கூட நிக்கணும்டா. ஏண்டா கதிரு, என்னைக்குமே உனக்குன்னு ஒரு விஷயம் கூட யோசிக்கவே மாட்டியாடா? நான் பார்த்த அளவுக்கு எப்பயுமே அடுத்தவங்க நல்லதை பத்தி தாண்டா நீ யோசிச்சிருக்க. செந்திலை பத்தி யோசிச்சு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச. அதுக்கப்புறம் உங்க அம்மா சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப உங்க மாமாவுக்காக எவ்வளவு பெரிய அவப்பேரையும் சுமக்கிறதுக்கு தயாராயிட்டியாடா. எல்லாரும் நம்ம குடும்பம் தானப்பா. நம்ம குடும்பம் தான்டா, யாரும் இல்லைன்னு சொன்னது. அப்புறம் இன்னொரு விஷயம்டா, தன்னை பத்தி யோசிக்காம தான் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்டா. அந்த மனசு உங்ககிட்ட இருக்குடா. நீ ரொம்ப நல்லவன்டா. இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுது. டேய், நான் உன்னை அப்படி வளர்த்துருக்கேன்டா. இதையே தான்ப்பா அவரும் சொன்னாரு. யாரு? அது ராஜியோட அப்பா. பண்றதெல்லாம் நானு, ஆனா பேர் மட்டும் உங்களுக்கு இல்ல. இப்போதைக்கு அந்த மனுஷன் நம்புற ஒரே ஒரு ஆளு நீ ஒருத்த மட்டும் தான்டா. நீ அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்டா. எந்த சூழ்நிலை வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நீ அவர் கூட நிற்கணும். அவரை பழைய மாதிரி நீ தாண்டா கொண்டு வரணும். கண்டிப்பா நான் அதை செய்வேன்ப்பா. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அம்மா கிட்ட சொல்லல. டேய், அவளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டாடா, உசுர விட்டுருவா. யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். ராஜிக்கு எதுவும் தெரிய வேண்டாம். டேய், நான் பிற சொல்லுவேன். அவருக்கு இப்படி ஒரு வியாதிண்டு என்னால ஏத்துக்கவே முடியாடா. என்னாலையும் தான் நம்ப முடியல. மனசு அம்பட்டு கஷ்டமா இருக்கு. சிங்கம் மாதிரி இருந்த மனுஷன் எல்லாத்துக்கும் இன்னொருத்தர் உதவியை எதிர்பார்த்து நிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தனியாவே எல்லாத்தையும் பண்றதுக்கு கூட நிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. கதிரு, அவரோட நீ நிக்கணும்டா. கடைசி வரைக்கும் நீ அவர் கூட நிக்கணும். நிப்பேன்பா. சூழ்நிலை எப்படி மாறினாலும் நான் நிப்பேன். டீ குடி. போதும், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, குடிச்சிருங்க. போதும். மாமா, விஷயத்தை கேள்விப்பட்டு பதறி அடிச்சு ஓடி வரேன். இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணா, சென்னையில எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க? எல்லாம் நல்ல ஹாஸ்பிட்டல் தான். பெரியப்பா, நீங்க அவன் சொன்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடல? இல்ல, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நான் தான் முடிவு பண்ணேன். சரிங்கண்ணா, உங்க ரிப்போர்ட்லாம் எங்க இருக்கு? அது கொடுத்தீங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் பார்த்தலாமாங்கண்ணா? அது கதிர்கிட்ட இருக்கு. அண்ணா, அவங்ககிட்ட என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க? உன்னை சமாதானப்படுத்தி இழுத்துட்டு வரும்போது அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியுமா? என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரியாமலேயே நீ சண்டைக்கு போயிட்ட. ஏன் அத்தா, அண்ணா அவங்க கூட கிளம்பி போனாங்க. போயிட்டு போனும் சுவிட்ச் ஆஃப். என்ன பண்ண முடியும்? பதறம்ல, என்னாச்சு ஏதாச்சும். அதுவும் போனது ஒரு ஃப்ராடு கூட இருக்காதா எனக்கு? பெரியப்பா, நம்ம அவன்கிட்ட இருந்து ரிப்போர்ட்லாம் வாங்கிக்கலாம். நம்ம ஊர்லயே பெரிய ஹாஸ்பிட்டலா நல்ல டாக்டரா போய் பார்க்கலாம். செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாமே, என்னப்பா? ஆமாங்கண்ணே, குமார் சொல்றது கூட சரியா தான் இருக்கு. அதுக்கெல்லாம் இனி அவசியம் இல்லை.
மாமா, எங்க பெரிய அண்ணன் மருமகன் டாக்டரா தான் இருக்காரு. அவர்கிட்ட வேணும்னா ஒரு ஒப்பீனியன் கேட்கலாமா? அதெல்லாம் வேண்டாம், விடுங்க. கூட பிறந்தோம் உங்க தம்பி மேல கூட நம்பிக்கை இல்லாம அந்த கேடுக அவனை நம்பி போனீங்க பாருங்க, அதான் வலிக்குது. டேய், இது நம்பிக்கை பத்தின விஷயம் இல்ல. சொன்னா நீ வருத்தப்படுவ, அழுது புலம்புவ. நான் என்ன பார்த்துப்பனா இல்ல உன்னை சமாதானப்படுத்துவனா? நீங்க என்னதான் சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேதுண்ணே. என்னால சமாதானம் ஆக முடியலண்ணே. டேய், உன் பாசம் எனக்கு புரியுது, உன் வருத்தமும் எனக்கு புரியுது. கதிரை நான் நல்லா தான் பாத்துக்கிட்டான். கேடி பயம் மனச மாத்திரம். நீங்கெல்லாம் கூட இருந்தா எப்படி பாத்துப்பீங்களோ அப்படித்தான் அவனும் பாத்துக்கிட்டான். என்னப்பா அவனையும் நான் கூப்பிடணும்னு நினைக்கல, அவனா வந்தான். இந்த பார், அதுக்காக உன்னை விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டான்லாம் நினைக்காத. எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு, நான் தூங்குறேன். முத்து, நீ படுத்து தூங்குப்பா. எல்லாரும் வாங்க, நம்ம போலாம். அவன் படுத்து தூங்கட்டும். வடிவு, நீ மட்டும் இங்கே இரு என்ன? நீ படுத்துக்கப்பா, தூங்கு. படு. போடா. எங்க அப்படியே படுத்துக்கோங்க. பயந்துட்டே வடிவு? போன் பண்ணப்போ என்கிட்ட வேற ஏதோ ஒரு காரணம் சொன்னீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். திரும்பி வந்தா உடம்பு சரியில்லைன்னு சொல்றீங்க. நான் பயப்பட மாட்டேனா? என்கிட்ட மட்டுமாவது என்ன பிரச்சனை?